வணக்கம். நான் இதரன். இலங்கையில மட்டக்களப்பு பவுனதீவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்துல யுவதி ஒருத்தர் 19ஆம் தேதி. அதாவது இவங்க வந்து 26 வயதான யுவதி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 3 வயதான குழந்தையும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் தேதி 3ஆம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து எடுத்துட்டு இவங்க இவங்க ஒரு நகைய வந்து அடகு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நகையும் வந்து மீட்டெடுத்துட்டு இவங்களோட பவுனதீவு கொத்தியாவிலன்னு சொல்ற அந்த இடத்துக்கு போறதுக்கு வெளிக்கிட்டு வராங்க. தாண்டியடி என்ற பஸ் ஸ்டாண்டுல இறங்குறாங்க. இறங்குனதுக்குள்ள இருந்து இவங்கள காணல. இந்த 2 பேரையுமே காணலன்னு சொல்லி 20ஆம் தேதி வரைக்குமே தேடப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க உறவினர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்கிறாங்க போலீசார்ல. 19ஆம் தேதி காணாம போறாங்க. 20ஆம் தேதி நேற்று காலை 6:45 மணி அளவுல தாந்தாமலை நெல்லிக்காடு என்ற இடத்துல வந்து ஒரு வயல்காணி இருக்குது. இந்த வயல்காணியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாழடைந்த கிணறு இருக்குது. ஸோ இந்த கிணத்துல விடிய காலையில 6:45 அப்படி இந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பனைமரத்துல இருந்து பனமட்டை எடுக்கிறதுக்காக ஒரு நபர் வந்து போறாரு. ஸோ போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பெண் ஒரு அலறுற குரல் வந்து கேக்குது இந்த கிணத்துக்குள்ள இருந்து. ஸோ இவர் வந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல போறதுக்கு பயம். ஸோ சாதாரணமாக இந்த பேய் பயம்ன்றீங்க இல்லையா? ஸோ அந்த பேய், பிசாசு என்ற விஷயத்தை இப்பயும் வந்து நம்புறவங்க இருக்கிறாங்க. அதுபோல இந்த நபர் வந்து அந்த கிணத்துக்கு வந்து தனியா போய் பார்க்கறதுக்கு பயத்துல என்ன செய்றாருன்னா, அந்த சத்தம் கேட்கிற இடத்துக்கு போறாரு. ஆனா அவர் வந்து கிணத்த பார்க்கல. திரும்ப வந்து இவருடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணி, இப்படி ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது. என்னன்னு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி கால் பண்ணி வர சொல்லி, ஸோ இந்த 2 பேருமே இப்போ அந்த கிணத்த பார்க்கறதுக்கு போறாங்க. இந்த கிணத்த பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இந்த கிணத்துக்குள்ள ஒரு 26 வயதான பெண். அவங்க வந்து அலறுற சத்தம் வந்து கேட்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்கள தாண்டி இன்னும் ஒரு இறந்த உடல். இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இறந்த உடல் வந்து அழுகிய நிலையில கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேற்பட்ட ஒரு அழுகிய உடல் வந்து இந்த கிணத்துக்குள்ள இருந்திருக்குது. ஸோ இவங்க வந்து கழுத்தளவு தண்ணீல தங்களுடைய உயிரை வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக அலறின வகையில இவங்க கண்டறிக்கிறாங்க. போலீசாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீசார் வந்தது பிறகு இந்த 26 வயதுடைய இந்த பெண்ணை வந்து மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவங்க வந்து கைக்குழந்தை 3 வயதான கைக்குழந்தையோட காணாமாக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுடைய குழந்தை வந்து இவங்களோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு வயல்காணியில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இவங்க வந்து இந்த கிணத்துல இருந்து கண்டெடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய வந்து மீட்டெடுத்தாங்க. ஸோ 2 பேருமே ஆபத்தில்லா நிலையில மீட்டெடுக்கப்பட்டாலும், இங்க வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்த வந்து பண்ணுனாரு. அந்த கிணத்துக்குள்ள அழுகிய நிலையில இருந்த உடல் யாரு? சாதாரணமாக ஒருத்தர் வந்து காணல அல்லது வந்து கொலை செய்யப்பட்டிருந்தா வந்து எப்படியோ ஒரு வழியில போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த கிணத்துல அழுகிய நிலையில கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல இந்த ஒரு யுவதி வந்து அலறுற சத்தம் கேட்கலன்னு சொன்னால், இவங்களுக்கும் இதே நிலைமை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இத வந்து கன்டினியூஸா பண்ற அந்த கும்பல் யாரு? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? இலங்கையில மிகப்பெரிய மட்டக்களப்பில இருக்கிற மக்கள உலுக்கிய ஒரு சம்பவமாக இது வந்து பதியப்பட்டிருக்குது. இந்த யுவதிய இப்ப வந்து காப்பாத்தி போலீசார் வந்து வைத்தியசாலையில வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கிணத்து பக்கத்துல ஒரு செருப்பு இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு செருப்ப வச்சுக்கொண்டு தான் அந்த கிணத்துல அழுகிய நிலையில இருந்த அந்த உடல் அந்த யுவதி வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து 100% உடற்கூற்று ஆய்வுகள் வந்து எதுவுமே பண்ணல. ஆனா இந்த கிணத்து பக்கத்துல இருந்த ஒரு செருப்ப வச்சு அந்த உறவினர்கள் மூலமா கண்டறியப்பட்டிருக்குது. வெள்ளாவள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய உடல் என்று அவர்கள் உறவினர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகுதான் உண்மையிலே இந்த உடல் வந்து யாருடையது என்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ இப்படி வந்து இந்த ஒரு விஷயத்த யுவதிக்கு பண்ணதுக்கு ரீசன் என்ன என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிற டைம்ல அவங்க சொல்றத பாத்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட நகைகள் வந்து களவாடப்பட்டிருக்கா சொல்லப்படுது. ஸோ இந்த கும்பல் வந்து ஒட்டுமொத்தமாக நகைக்காக இப்படியான கொலை சம்பவத்தை கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு கும்பலாக இப்ப வந்து தெரிய வந்திருக்கு. இதுவரைக்குமே நமக்கு தெரியாத ஒரு விஷயம். மட்டக்களப்பில் இப்படியான ஒரு விஷயமே நடக்காத ஒரு இடத்துல இப்படியான ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடத்தப்பட்டிருக்குது. ஒரு பெண் என்றும் பாராமல் 3 வயது குழந்தைய வந்து ஒரு காட்டு பிரதேசத்துல வீசி இருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு மனித மிருகங்களால இப்படியான சம்பவம் வந்து தொடர்ச்சியா நடக்குமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிணத்துல அந்த பெண் வந்து அலறுற சத்தத்தை கேட்டு இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது போல இன்னும் தெரியாம என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல தேடப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது.
ஸோ அதுபோல இன்னும் எத்தனை பெண்கள் அல்லது நபர்கள் வந்து காணாம ஆக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கொலை சம்பவம், இந்த கொள்ளை சம்பவம் வந்து எத்தனை நாளாக நடக்குதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விய போலீஸாருக்கு இப்ப ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இதுவரைக்குமே இப்படியான கம்ப்ளைண்ட்கள் யாராவது குடுத்திருக்காங்கன்னு சொல்லி கூட போலீஸார் வந்து இது சம்மந்தப்பட்ட விசாரணைகள வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியான விஷயங்கள பண்றவங்கள போலீஸார் விரைவாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதன் மூலமாகத்தான் இந்த சம்பவங்கள் வந்து நடக்கிறத தடுக்க முடியும். அல்லது வந்து இது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து காணாமாக்கப்பட்டு இன்னும் எத்தனை பேர் இப்படியான விஷயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம மீடியா மூலமாக, அதாவது செய்திகள் வழியாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. அல்லது வந்து இந்த திரைப்படத்துல எல்லாம் இப்படியான விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அதை விட ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அல்லது வந்து நமக்கு அருகில் இருக்கிற ஒரு இடத்துல நடக்கும்போது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை அல்லது வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கோ அப்படியான ஒரு விஷயத்த வந்து மட்டக்களப்பில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்திருக்கேன்னு நம்ம சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியான திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்க, கடத்தல்ல ஈடுபடுறவங்க, இப்படி கொலை சம்பவத்துல ஈடுபடுறவங்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும். நம்ம இந்த வீடியோ மூலமாக அதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மனிதனுடைய உயிரை வந்து துச்சமா நினைக்கிற இப்படியான மனித மிருகங்கள் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் நான் தெரிய வரும்போது அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.